ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையையும் உங்களோட வேலையையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஸ்கில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். உங்கள் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க, இல்லாட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சவால்களை நீங்கள் எதிர்கொண்டாலோ, இல்லை நான் கோல்ஸ்லாம் செட் பண்ணுறேன் ஆனால் அதை என்னாட்டி அச்சீவே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, அதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்டர் 1, டீலிங் வித் பிக் ப்ராப்ளம். உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும்போது அதை பற்றி கவலைப்படாமல் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. ஏன்னா பெரிய ப்ராப்ளம் வந்தால் தான் அது உள்ள நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த உலகத்தில் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லா பிரச்சனையும் நம்மளாட்டி எளிதாக தீர்க்க முடியும். நம்ம அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகிறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும். அப்ரோச் 1, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். சில நேரத்தில் நமக்கு பெரிய பிரச்சனைகள் வரும்போது அது நம்மளை பல விதமாக ஃபீல் பண்ண வைக்கும். அந்த ஃபீலிங் ஏன் வருது, அந்த ஃபீலிங்கை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரச்சனையை அணுகும்போது உங்களுக்கு பயம் வந்தால் அந்த பயம் உங்களுக்கு எதை சொல்ல வருதுன்னா, நீங்கள் அந்த பிரச்சனையை மிக கவனமாக அணுகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனையை அணுகும் போது உங்களுக்கு சோகமான ஃபீலிங் வந்துச்சுன்னா, அந்த ஃபீலிங் ஏன் வருதுன்னா, ஏதோ ஒன்று தப்பாக போயிட்டுருக்கு, நம்ம ஏதோ ஒன்று தப்பாக செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத சப்கான்சியஸாக நம்ம மைண்ட் நமக்கு சொல்ல வருது. இது எப்படின்னா, ஒரு டாக் வாங்கியிருக்கீங்க, அந்த டாக் உங்களை பார்த்து திடீர்னு குலைக்குது. உங்களுக்கு ஏன்னு தெரில. ஏன்னா அதை நீங்கள் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கீங்க, அது கூட நீங்கள் இன்னும் பழகலை, அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி தான் ஃபீலிங்ஸும். ஃபீலிங்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அதை அப்படியே அனலைஸ் பண்ணாதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ப்ராப்ளம் சால்விங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ரோச் 2, லுக் அட் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே ஏன் அது வந்துச்சு, அந்த ப்ராப்ளம் பற்றின டீட்டெயிலை ஃபுல்லாக கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அந்த பிரச்சனையை பற்றி முழுசாக நமக்கு தெரிஞ்சிடும். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். அப்ரோச் 3 என்னன்னா, பிரேக் டவுன் த ப்ராப்ளம். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பிரச்சனையை பல பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். அதை பிரித்து நம்மளாட்டி எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியுமோ அந்த ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்மளாட்டி சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு 10 lakhs லோன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் மந்த்லி இன்கம் வந்து 50,000, ஆனால் உங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து 40,000. இந்த சுச்சுவேஷன் பார்க்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் க்ரியேட் பண்ணால் நம்மளாட்டி ஈஸியாக அந்த லோனையும் ரீபே பண்ண முடியும், நம்ம இன்கமையும் அதிகரிக்க முடியும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கடன்களை ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எதுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை முதல்ல நீங்கள் கட்டி முடிக்கணும். அதை கட்டி முடிச்சுட்டு உங்கள் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ண பார்க்கணும். எவ்வளோ தூரம் கம்மி பண்ணுவோம், இல்லைனா உங்கள் இன்கம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வேறு வேலை பார்க்கலாம், இல்லாட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் பார்ட் டைமாக கூட ஏதாவது ஒர்க் பண்ணலாம். சாப்டர் 2, ஹவு ப்ராப்ளம் சால்வர் திங்க். ப்ராப்ளம் சால்வர் மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு நம்ம சில மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும். அதில் ஒரு மைண்ட் செட் என்னென்னா, கான்ஃபிடென்ஸ் இன் லேர்னிங். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரியலனா அது ஏற்கனவே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதனால் நமக்கு டைம் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஃபோரம்ஸ் நிறையா இருக்குது. அதில் உங்கள் ப்ராப்ளமை போஸ்ட் பண்ணிங்கன்னா யாராவது உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது. ஒரு ப்ராப்ளம் சால்வர் மைண்ட் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணணுன்னா நீங்கள் எதை வேணால் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். மைண்ட் செட் 2, ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டினா என்னன்னா பணிவு. அது மட்டும் இல்லை, எதை வேணால் நான் கற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இதை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலைன்னா யாருக்கிட்டே அட்வைஸ் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மாற்றம் வருது, இந்த மாற்றம் செஞ்சால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்க தயாராக இருக்கணும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு லைஃப்லேயும் கெரியர்லேயும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் செட் 3, ரெசிலியன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படும் போது அதை எதிர்த்து நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க.
அதுதான் ரெசிலியன்ஸ். இந்த ரெசிலியன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணியே ஆகணும். எந்த அளவுக்குனா, நீங்கள் ஒரு பாக்ஸிங் ரிங்கில் இருக்கீங்க. அந்த பாக்ஸிங் ரிங்கில் உங்களை அடிச்சிட்டாங்க. உங்களை அடிச்சுட்டு நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. நீங்கள் அவுட் இல்லை. ஏன்னா நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு அவங்க ஒரு 10 செகண்ட் கொடுப்பாங்க. 10 செகண்ட் கழிச்சு நீங்கள் எந்திரிக்கலனா தான் அவுட்டு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். அதை பார்த்து பயப்படாமல் உங்கள் ரெசிலியன்ஸை டெவலப் பண்ணி அதை எதிர்த்து போராடும் போது தான் உங்களாட்டி வெற்றி அடைய முடியும். சாப்டர் 3, த டிஸ்கவரி ப்ராசஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள்ட்ட இருக்க பிரச்சனையை எப்படி நம்ம தரவுகளை வச்சு அதை அனலைஸ் பண்ணி, நம்ம டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி, நம்ம பாசிபிள் அவுட்கம்மை நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நம்ம 2 விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்னன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், இன்னொன்று குட் ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில். கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னன்னா, ஒரு டிசிஷனை நம்ம டேட்டாவையும் ஃபேக்ட்ஸையும் வச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். இதில் இன்னும் என்ன பண்ணுவோன்னா, இன்டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ண டேட்டாவை ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்படி பண்ணும்போது நம்ம எந்த சைடும் எந்த பக்கமும் சாராமல் முடிவெடுக்கணும். நம்ம ஒன் சைடடாக முடிவு எடுக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு நல்ல சொல்யூஷன் ப்ராப்ளமுக்கு கிடைக்கும். குட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி நம்ம எடுக்கிறதுனா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிக் பிக்சர் திங்கிங் இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. எல்லா ப்ராப்ளமும், அதாவது லாங் டேர்மாக நம்ம சொல்யூஷன் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம அந்த சொல்யூஷனை கொண்டு வரணும். 2வது வந்து திங்கிங் ரியலிஸ்டிக்கலி. எது நம்மளால் பண்ண முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நம்மளாட்டி பண்ண முடியாததை பற்றி யோசிக்கவே கூடாது. கட் டிசிஷன். சில சமயம் உங்கள் கட் டிசிஷன் முடிவை எடுக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து சப்கான்ஷியஸாக உங்களுக்கு சில சொல்யூஷனை தரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலைங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். 4வது ஸ்கெப்டிசிசம். யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் முதல்ல சொன்னதை வெரிஃபை பண்ணணும், அப்புறமா தான் நம்பணும். 5வது என்னன்னா லுக் ஃபார் ப்ரூஃப். சாப்டர் 4, டேக்கிங் ஆக்ஷன். நாம முன்னாடி சாப்டர்லாம் பார்த்துருப்போம். ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறது, அதுலேருந்து டீட்டெயிலை எப்படி எடுக்கிறது, ஒரு பிரச்சனையை எப்படி ஸ்மால் பீசஸாக பிரித்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துருப்போம். இந்த சொல்யூஷன்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும் போதாது, இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப் 1, டெவலப்பிங் எ ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிங்கிறது சொல்யூஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவோன்னா, வச்சிருக்க சொல்யூஷன்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ப்ராப்ளம் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலுமே நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளமை நம்மளாட்டி சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பி ஸ்பெசிஃபிக். அதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக இருந்தோம்னா அந்த விஷயத்த நம்ம ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். அடுத்தது வந்து ஹேவ் மைல்ஸ்டோன். ஒரு பெரிய கோல் இருக்குது, நம்ம அதை அச்சீவ் பண்ணணும்னா, ஒரு பெரிய ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும்னா நம்ம சின்ன சப் கோல் வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற அதில் ஒர்க் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். அடுத்து என்னென்னா ஹேவிங் டியூ டேட். அதாவது நான் 2 வீக்கில் முடிச்சிருவேன் 3 வீக்ஸில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு டேட்டை செட் பண்ணி நான் இன்னைக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் நல்லது. அடுத்து என்னென்னா ரைட் இட் டவுன். இப்போ சொன்னதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி எழுதி வைக்கணும். அப்போ தான் நம்ம ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒர்க் ஆகுது இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப் 2, கன்சிஸ்டன்சி இஸ் கீ. சில சின்ன டாஸ்க்குக்கு இந்த கன்சிஸ்டன்சி தேவைப்படாது. ஆனால் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் கோல் பெருசாக இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியும் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நம்ம நினச்ச கோலை நம்மளாட்டி அடைய முடியும். தேங்க்யூ டு ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட சம்மரி உங்களுக்கு வேணும்னா நான் மீடியமில் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.